ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் விக்கிவி சேனல். நான் உங்கள் விக்னேஷ் தயாளன். இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ஒரு எக்ஸாம் ஒன்று பாஸ் பண்ணியிருந்தேன். என்ன எக்ஸாம்னு பார்த்தீங்கன்னா, NISM-B5 மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். அந்த எக்ஸாம் வந்து நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அதில் வந்து நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கான சர்டிஃபிகேட் எல்லாமே வந்துருச்சு. எனக்கு வந்து 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த ஷேர் மார்க்கெட்டில். நான் நிறைய இடத்துல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன். அது இல்லாமல் வந்து நிறைய நாலேஜும் வந்து வளர்த்துக்கிட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்சதை வந்து நம்ம தெரியாதவங்களுக்கு வந்து கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்குது. ஸோ அதனால தான் அந்த வீடியோ. நம்ம ஆல்ரெடி வந்து டெக்டிவ் வீடியோ தான் போட்டுருந்தோம். சைடில் வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டை பற்றி கொஞ்சம் போட்டால் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற காரணத்துக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேன். நம்ம எப்பவுமே வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் தான் வருவோம். ஸோ அந்த மாதிரி தான் எந்த கண்டென்ட்டும். ஸோ நீங்கள் வந்து மணியை பற்றி பேசுகிறான்ட்டு நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து இது கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வரும்ல, நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் வேணாம் அப்படின்ற மைண்ட் செட் வருவீங்களா. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து நிறைய இடத்துல பண்ணியிருந்தேன் சொன்னேன் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பெஸ்ட்டாக இருந்தது வந்து மியூச்சுவல் ஃபண்டு தான். ஸோ அதனால தான் நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டு வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ரிஸ்க் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நான் வந்து பெஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட் தான் சொல்லுவேன். சேம் டைம் வந்து ஒரு டைமிங் வந்து நம்ம செட் ஆகாது, மார்க்கெட் டைமிங். சப்போஸ் நீங்கள் வந்து ஸ்டாக் பை செல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக மார்க்கெட் டைமில் தான் பை பண்ணால் செல் பண்ண முடியும். பட் மியூச்சுவல் ஃபண்டில் அப்படிலாம் இல்லை. நம்ம எப்போ வேணாலும் பை பண்ணலாம், எப்போ வேணாலும் செல் பண்ணலாம். அது எந்த டைமில் மார்க்கெட் ஓப்பன் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்காக வந்து செல் ஆகும், பை ஆகும். ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்டை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 2 எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா BSE, இன்னொன்று பார்த்தீங்கன்னா NSE. BSEக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, NSEக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு. இப்போ 2 எக்ஸ்சேஞ்ச் சொன்னல, இதில் வந்து எந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து ஃபஸ்ட்டு மார்க்கெட்டுக்குள்ளே வருதுன்னு பார்த்தீங்கன்னா BSE தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வருது. அது எப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1875 வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வந்து வருது. ஓகேங்களா. NSE பார்த்தீங்கன்னா 1992 வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வந்துருக்கு. BSE NSE அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நிறைய பேர் நியூஸில் பார்த்துருப்பீங்க. கோல்டு ரேட்லாம் சொன்னதுக்கப்புறம் பார்த்தா நெக்ஸ்ட்டு வந்து ஷேர் மார்க்கெட்டை பற்றி தான் சொல்லுவாங்க. அது நிறைய பேர் கவனிச்சிங்களா என்னன்னு தெரியல. எனக்கு வந்து நான் ஸ்டார்டிங்லாம் பார்க்கும்போது என்னன்னே தெரியாது, ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. கோல்டு ரேட்டு தெரியும் நம்ம, ஏன்னா வீட்டில் எல்லாருமே பேசுகிறது தான். BSE பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ்னு சொல்லுவாங்க, NSE பார்த்தீங்கன்னா நிஃப்டின்னு சொல்லுவாங்க. BSE சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா BSEயில் இருக்க டாப் 30 கம்பெனி வந்து எடுப்பாங்க. அதில் வந்து ஆவரேஜாக வந்து எவ்வளோ மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்ட்டு பார்க்கத்தான் வந்து சென்செக்ஸ். NSEயில் பார்த்தீங்கன்னா நிஃப்டின்னு சொல்லுவாங்க. இதில் எத்தனை கம்பெனி எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, டாப்பில் இருக்கிற 50 கம்பெனியை வந்து நிஃப்டியில் எடுக்கிறாங்க. இதோட மூவ்மெண்ட் வந்து இண்டெக்ஸ்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு சேஞ்சஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நியூமார்க்கில் வந்து அது வந்து BSE கோடாக இருக்கும். அதே வந்து ஆல்பாபெட்டியில் வந்தால் அது வந்து NSE கோடாக இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற NSE BSE இதோட டிஃப்ரென்சேஷன்லாம் வந்து கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இன்ஃப்ளேஷன், அதை பற்றி பேசலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பணத்தோட வேல்யூ இருக்கு இல்லையா, அதை வந்து இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. அது ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். நம்ம 10 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் பாலோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு 30 rupees 35 rupees சம்திங் தான் இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா 75 80 rupees அந்த மாதிரி போயிட்டுருக்கு இல்லையா. இதை வந்து இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. கம்மியாக இருக்கிற அமௌண்ட்டு வந்து இப்போ வந்து அதிகமாகுது, இதை வந்து இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. அதேமாதிரி வந்து அப்போ வந்து 1 லட்ச ரூபா வச்சிங்கன்னா ஒரு லேண்ட் வாங்கியிருக்கலாம். பட் இப்போ வந்து அந்த 1 லட்ச ரூபா வச்சு லேண்ட்லாம் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லையா. பல லட்சம் வச்சா தான் வந்து லேண்டு கிடைக்குது. இதுதான் வந்து இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. இன்னும் 10 இயர்ஸ் அபோவ் போச்சுன்னா அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். எக்ஸாம்பிளோட சொல்கிற எதுவும், இப்போ நம்ம மந்த்லி எக்ஸ்பென்சஸ் நம்ம பண்ணுற செலவு பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 வச்சுப்போம், எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். சேம் அதே லைஃப் ஸ்டைல் தான், ஒரு சேஞ்சஸ் இல்லை, சேம் லைஃப் ஸ்டைலே ஒரு 20 இயர்ஸ் அபோவ் பார்த்தீங்கன்னா அப்போ எவ்வளோ தேவைப்படும் பார்த்தீங்கன்னா 80,000 தேவைப்படும். இதுதான் வந்து இன்ஃப்ளேஷன் சொல்கிறாங்க. லைக் இதில் மட்டும் இல்லை, எக்ஸாம்பிளுக்கு வந்து பசங்களோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறீங்கன்னு வச்சுக்கிங்களேன், அரௌண்ட் வந்து 20 lakhs ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அதே வந்து 11 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து 34 lakhs வந்து செலவாகும். இதுதான் வந்து இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. இது வந்து நம்ம பேசிக்காக வந்து ஒரு 5% தான் போட்டு சொல்கிறோம். இது வந்து 5%ல் வந்து கண்டினியூ ஆகுமாலாம் தெரியாது. நம்ம வந்து மினிமம் 5% தான் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம இந்தியா வந்து ரொம்ப டெவலப் ஆகிட்டே போகுது இல்லையா. ஸோ அதனால் வந்து இன்ஃப்ளேஷனும் வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து அதுக்கு முன்னாடி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா. நெக்ஸ்ட்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி வந்து பேசலாம். இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கும் என்னென்ன தேவைலாம் இருக்குது அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு பர்சனும் நீங்கள் வந்து நிறைய பேர் கேட்டிங்கன்னா மெஜாரிட்டியாக என்ன சொல்லுவாங்க தெரியுமா, எனக்குன்னு ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து இப்போ எல்லாருமே வந்து எனக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு வீடு கட்டிக்கணும் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு வந்து யோசிப்பாங்களே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து மேரேஜ், அதுக்கான செலவுலாம் பார்க்க வேண்டியது, அதனால் மேரேஜ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்கு வந்து நிறைய எக்ஸ்பென்சஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்காக வந்து நம்ம இப்போயே வந்து செட் பண்ணி அமௌண்ட் சேவ் பண்ணணும். லைக்கு குழந்த பிறக்குதுன்னா குழந்தைக்கான எஜுகேஷன் அதையும் வந்து பார்க்கணும் இல்லையா. அதுக்கும் நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணால் தான் அவங்களும் வந்து பில் பண்ண முடியும். அதே மாதிரி நிறைய பேர் ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா, எக்ஸாம்பிள் எம்ப்ளாயாக இருக்கிறது பெஸ்ட்டாக இல்லை வந்து பிஸ்னஸ் பண்ணுறது பெஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் சைடு தான் வந்து சொல்லுவாங்க. நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷனால நம்ம போய்ட்டு எம்ப்ளாயாக வந்து சேர்ந்துருப்போம், நிறைய பேர் ஒர்க் பண்ணுறோம்.
நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட எய்ம் என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு சொந்தமாக ஒரு தொழில் தொடங்கிடணும், யாருக்கீழேயும் நம்ம வந்து வேலை செய்யக்கூடாது தான் மைண்ட் செட் வரும். ஸோ நம்மளுக்கான தொழிலை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக அது வந்து பிஸ்னஸ் இல்லையா, அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தேவைப்படுது. அதை வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போதே நம்ம வந்து அதை வந்து சேவ் பண்ணால் தான் நம்ம வந்து அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வச்சுட்டு இருக்க முடியும். நீங்கள் வந்து அப்போ வந்து லோன் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா அப்போ வந்து நம்ம வந்து லாஸ்ட்டில் தான் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இப்போயே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கான அமௌண்ட் வந்து நம்ம இப்போயே ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். எவ்வளோ நாள் ஒர்க் பண்ண முடியும்? ஒரு 50 வயசு, ஒரு 60 வயசு வரைக்கும் கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அதுக்கப்புறம்லாம் வந்து நம்மளால் ஒர்க் பண்ண முடியுமானா அதெல்லாம் வந்து கேள்விக்குறி தான். அதுவும் வந்து இப்போ இருக்கிற ஏஜ் பீப்புள் ஓகே 60, 70 அது வரைக்கும் போகிறாங்க. பட் ஃப்யூச்சர் அது வரைக்கும் வருமானே டவுட்டாக இருக்குது இல்லையா? அப்போ வந்து நம்ம வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகும். அப்போது நம்மளுக்கான பேக்கப்புக்கு வந்து நம்ம வந்து அமௌண்ட் வேணும். ரிட்டையர்மெண்ட்டுக்காக நம்ம வந்து அமௌண்ட்டை கண்டிப்பாக சேர்க்கணும். அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 22 இயர்ஸ் ஏஜ் ஆகுது அப்படின்னா, நம்ம வந்து எவ்வளோ செலவு பண்ணுறோமோ அதை விட வந்து சேவிங் அதிகப்படுத்த தான் பார்க்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா செலவுலாம் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்குறோம். அதுக்கப்புறம் தான் சேவிங் வைக்கிறோம். சேவிங் கூட நிறைய பேர் வைக்கிறதே இல்லை. டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்னென்ன டைப்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக சொல்லிட்டே போகலாம். நம்ம வந்து ஒரு 5 டைப்ஸ் மட்டும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாண்டு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டி பாண்டு அது இதுன்ட்டு நிறைய பாண்டுலாம் வாங்கி வைக்கிறாங்க. இது வந்து என்னன்னா லாக்டு பீரியடு. இது வந்து லாக் ஆகிடும். ஒரு 3 இயர்ஸ்க்கு வந்து எடுக்க முடியாது, இல்லை 5 இயர்ஸ், இல்லை 10 இயர்ஸ் இந்த மாதிரி வந்து செட் பண்ணி பண்ணுவாங்க. இதுக்கு வந்து ஃபிக்ஸ்டு அமௌண்ட் வந்து கொடுத்துருவாங்க. இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு பே ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவாங்க. சேம் அதே மாதிரி தான் வந்து எஃப்டி அதெல்லாம் வந்து சேம் லைக் அது மாதிரி தான் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஸ்டாக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சம் கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த கம்பெனினா ஒரு 5 கம்பெனி வந்து செலக்ட் பண்ணி அதில் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இது வந்து ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க. இதில் வந்து என்ன ரிஸ்க்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நம்ம ஒரே கம்பெனியை வந்து டார்கெட் பண்ணி அதில் வந்து போட்டிருக்கோன்னா அந்த கம்பெனி கீழே போகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக லாஸில் தான் போகும். ஸோ ஸ்டாக்கில் வந்து நிறைய ரிஸ்க் இருக்குது, அதை வந்து பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கமாடிட்டிஸ். இதில் பார்த்தீங்கன்னா கோல்டு இதெல்லாம் வந்துடும். இதுவும் ஒரு டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் தான். இதில் எது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லிக்விட் ஃபண்டுன்னு சொல்லலாம் இதை. எனக்கு எமர்ஜென்சி யூஸ் உடனே கேஷ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இருக்கிற கோல்டு எடுத்து போய்ட்டு கடையில் வச்சு அப்பயே நீங்கள் வந்து அமௌண்ட்டை வாங்கிட்டு வந்துடலாம். பட் மியூச்சுவல் ஃபண்ட்லாம் நீங்கள் வாங்குறீங்கன்னா கொஞ்சம் செல் பண்ணிட்டு 3 days வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். கோல்டு பார்த்தீங்கன்னா லைக் லிக்விட் ஃபண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி ஒர்க் ஆகுது, நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிடுறேன். மியூச்சுவல் ஃபண்டு பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டர் இல்லை, நம்மள மாதிரி ஒரு 10 பேரோ இல்லை 100 பேரோ 1,00,000 பேரோ நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற அமௌண்ட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு ஃபண்ட் மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பார். அது வந்து ஏஎம்சி மூலியமாக நடக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அமௌண்ட்டிலேருந்து சம் பர்சன்டேஜாக பிரித்து எந்தெந்த கம்பெனியில் எவ்வளோ ஷேர் வாங்கணும் அப்படின்றதுலாம் வந்து அவங்க பார்த்துப்பாங்க. அவங்க வந்து ஷேர் மார்க்கெட்டில் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நிறைய நாலேஜ் இருக்கும் அந்த ஷேர் மார்க்கெட்டை பற்றி. அவங்க வந்து எந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அதெல்லாம் வந்து செக் பண்ணி தான் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பாண்ட்ஸு அந்த மாதிரி வந்து நிறைய இடத்துல வந்து நிறைய செக்டரில் வந்து அமௌண்ட் வந்து பிரித்து போடுவாங்க. லைக் 50 கம்பெனி 100 கம்பெனி இந்த மாதிரி வந்து பிரித்து போடுவாங்க. ஸ்கீமுக்கு ஏற்ற மாதிரி வந்து மாறும். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கான அமௌண்ட்டுக்கான ரிட்டனை வந்து உங்கள்கிட்டே இருந்து எடுத்து கொடுத்துருவாங்க. இதுதான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நடக்குது. ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கம்பெனியில் வந்து காசு கொடுத்து ஷேர் வாங்குவோம். எக்ஸாம்பிள் நம்ம வீட்டுக்கு ஒரு காய்கறி வாங்குறோன்னா நம்ம வந்து அமௌண்ட் கொடுத்து காயை வாங்கிட்டு வரோம் இல்லையா, லைக் அந்த மாதிரி தான். இப்போ நம்ம வந்து அந்த ஷேரை வந்து திரும்ப கொடுத்துட்டு கேஷ் வாங்கிக்கலாம். இதுதான் வந்து இந்த கான்செப்ட் தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் நடக்குது. இதில் எப்படி இன்கம் பார்க்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வேல வந்து நல்ல ஒரு இன்கம் வரும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்குள்ளேயே வந்து வாங்கி வைத்துக்குது. சப்போஸ் நான் வாங்கும்போது வந்து ₹10 கொடுத்து நான் 1 கிலோ தக்காளி வாங்குறேன்னு வச்சிங்களேன், அதோட விலை வந்து ஒரு ₹15 இல்லை ₹20 ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து டபுள் ஆகுது. நான் ₹10 கொடுத்து வாங்கிட்டு எனக்கு ₹10 லாபம் இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுவேன், விற்றுருவேன். அப்போ வந்து நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ₹20 வாங்கிக்கிறீங்க. நீங்கள் வாங்கி நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ₹30 போகும்போது விற்கலாம், இல்லை வந்து லாஸ்ட்டில் போச்சுன்னா அப்போவும் விற்கலாம். அந்த மாதிரி விற்கும் போது என்ன ஆகுதுன்னா எனக்கு வந்து ஒரு ₹10 லாபம். நீங்கள் வந்து ஒரு ₹30 விற்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு ₹10 லாபம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு லாபம் பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் வந்து டிவிடெண்ட்னு ஒன்று கொடுப்பாங்க. டிவிடெண்ட் எப்படி வரும் பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு வர ப்ராஃபிட்லேருந்து ஒரு சம் பர்சன்டேஜ் வந்து பிரித்து எல்லாருக்கும் பிரித்து கொடுப்பாங்க. இது வந்து டிவிடெண்ட் மூலியமாகவும் நம்மளுக்கு வந்து இன்கம் வரும். இப்போ கம்பெனி வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி நல்ல ஒரு க்ரோத் வருது அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு இன்கம் கிடைக்கும். அதே கம்பெனிக்கு வந்து ஏதாச்சும் லாஸஸ் ஆகுது அப்படின்னா நம்மளும் வந்து அது அஃபெக்ட் பண்ணோம், நம்மளோட அமௌண்ட்டும் வந்து கீழே போக வாய்ப்பு இருக்குது. இதுதான் வந்து ஸ்டாக்கில் இருக்க ரிஸ்க்கு. ஸ்டாக்கில் நீங்கள் வந்து ஒரு 10 கம்பெனி வாங்குறீங்கன்னா 10 கம்பெனி தான் வாங்கியிருப்பீங்க. அதில் ஒரு 5 கம்பெனி கீழே போனாலும் உங்களுக்கு வந்து ரிஸ்க் அதிகமாக இருக்கும். இல்லை வந்து 2 கம்பெனி கீழே போனாலுமே கண்டிப்பாக வந்து ரிஸ்க் வந்து கொஞ்சம் வரதான் செய்யும். இல்லை நான் 2-3 கம்பெனி தான் வாங்கியிருக்கேன்னா 2-3 கம்பெனிக்கு கீழே போனால் என்ன பண்ணுறது. பட் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒரு 50 கம்பெனி 100 கம்பெனி வாங்கும்போது அதில் ஒரு 10 கம்பெனி கீழே போனாலும் மீதி வந்து 90 கம்பெனி வந்து அப்பில் தானே இருக்க போகுது. அப்போ நம்மளோட அமௌண்ட் வந்து ஒரு ஆவரேஜாகவே இருக்கும். ஸோ இதுதான் வந்து இது ரெண்டுத்துக்குள்ளே இருக்கிற டிஃப்ரெண்ட்டு. இது மட்டும் இல்லாமல் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து டைமிங்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம வந்து எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம். அது என்ன ஆகுனா எப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகுதோ அது ஆட்டோமேட்டிக்காக அந்த டேல வந்து அது பை ஆகும், இல்லை செல் ஆகுதுன்னா செல் ஆகும். ஆனால் வந்து ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா எப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகுது க்ளோஸ் ஆகுது நம்ம வந்து அப்போ வாட்ச் பண்ணி நம்ம அப்போ தான் வந்து ஆர்டர் பண்ணணும்.
இதில் என்ன ரிஸ்க்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எப்பயுமே வந்து ஷேர் மார்க்கெட்டை வந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. நம்ம வந்து டிஃப்ரெண்ட் செக்டாரில் கூட ஒர்க் பண்ணுவோம். அந்த டைமில் வந்து நம்ம மொபைல் எடுக்க முடியாத சுச்சுவேஷன் இருக்கும். நிறைய கம்பெனியில் வந்து மொபைல் அலோடு இல்லை அப்படின்றாங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, இப்போவே உங்களுக்கு ஒரு ஐடியா வச்சுருக்கோம். நம்ம வந்து ஸ்டாக்கில் போகலாமா இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் போகலாமான்னு. ஸோ நான் செலக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் தான் பெஸ்ட்டுன்னு நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து நம்ம ரிஸ்க் வந்து மேனேஜ் பண்ணணும். நம்ம வந்து அமௌண்ட் வந்து பல்க் அமௌண்ட் இருக்குதுன்னா நம்ம வந்து ரிஸ்க் எடுத்து பண்ணலாம். நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கக்கூடாது தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம வந்து பெஸ்ட்டு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் சைடு போயிடலாம். அதனால மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ரிஸ்க் இல்லையா அப்படின்னு கேட்காதீங்க. கண்டிப்பாக அதுலேயும் ரிஸ்க் இருக்கும். பட் இதை கம்பேர் பண்ணும்போது அது ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்கும். மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அப்படின்னா வந்து லம்சமில் இன்வெஸ்ட் பண்ணலாம். எஸ்ஐபினா பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இது வந்து டெய்லியோ இல்லை மாதமோ குவார்டர்லி ஒன்ஸோ இல்லை வந்து இயர்லி ஒன்ஸோ நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது, கண்டினியூஸாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து எஸ்ஐபின்னுவாங்க. இதே வந்து லம்சப்னா வந்து நம்மகிட்ட எப்போ அமௌண்ட் கிடைக்குதோ அப்போ வந்து பல்காக வந்து ஒரு அமௌண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது, இது வந்து பல்க் பர்ச்சேஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். பார்த்தீங்கன்னா எஸ்ஐபியில் வந்து ரிஸ்க் கம்மியாக இருக்கும், லம்சமில் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் அதிகமாக இருக்கும். எதுக்காக சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எஸ்ஐபியில் வாங்கும்போது ஒரு நாள் பார்த்தா கீழே இருக்கும், ஒரு நாள் அப்பில் இருக்கும், ஒரு நாள் பார்த்தா கீழே வந்து பை ஆகும், ஒரு நாள் மேலே பை ஆகும். இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் மூவில் இருக்கும். பட் நீங்கள் வந்து பல்க்கு வாங்குறீங்க அப்படின்னா வந்து சப்போஸ் வந்து டாப்பில் இருக்கும்போது வாங்கிட்டீங்கன்னா அது டவுனில் போகும்போது எதுவும் பண்ண முடியாது. அப்போ என்ன ஆகுதுன்னா அது வந்து ரிஸ்க் அதிகமாகிடும். அதே நீங்கள் வந்து எஸ்ஐபி மூலிமா வாங்கும்போது என்ன ஆகுதுன்னா அது ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ்க்கு வந்து உங்களை கூட்டிகிட்டு வந்துடும். இதனால தான் வந்து நான் வந்து எஸ்ஐபி வந்து ரிஸ்க்கு கம்மி அப்படின்றேன். நெக்ஸ்ட் வந்து காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். எஸ்ஐபியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்மால் அமௌண்ட்டோட இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பல்கில் வந்து ஒரு ₹1000 அந்த மாதிரி தான் மினிமம் ஸ்டார்ட் ஆகும். எஸ்ஐபி பார்க்கும்போது வந்து ₹100 வந்து ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா நம்ம வந்து மந்த்லி ஒன்ஸ் கண்டினியூஸாக பண்ண போகிறோம். ஆனால் வந்து பல்கில் அப்படி இல்லை இல்லையா, பல்காக ஒரு டைம் பண்ண போகிறோம். அதனால் வந்து ₹1000 ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கே ஒரு ஐடியா வச்சுருக்கோம், ஸ்டாக்கில் பண்ணலாமா மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணலாமா. இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் வரும்போது எஸ்ஐபி பண்ணலாமா இல்லை லம்சம் பண்ணலாமா. ஏன்னா வந்து நிறைய பேர்கிட்ட வந்து அமௌண்ட் இருக்கிறவங்க லம்சம் பண்ணுவாங்க. இல்லை நான் வந்து மந்த்லி சேலரி வாங்குறவங்க அப்படின்னா நீங்கள் வந்து எஸ்ஐபி சைடு பார்த்து பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து பேங்க்லேயோ இல்லை வந்து எஃப்டிலையோ இதெல்லாம் போட்டிங்கன்னா ஒரு 7 to 8% தான் வந்து இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. பட்டு மியூச்சுவல் ஃபண்ட் சைடில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு லோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற கம்பெனிலே பார்த்தீங்கன்னா 12%, 15% வந்து கொடுத்துட்ருக்காங்க ரிட்டர்ன்ஸ் இயர்லி. அதனால் நான் என்ன சொல்கிறேன், பெஸ்ட்டு வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணுங்கள். அங்கே வந்து ரிஸ்க் இருக்குது இல்லைன்னா சொல்லலை, நீங்கள் அதுக்கு இதுக்கு கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்குது. நீங்கள் வந்து இது 12 தான் இல்லை, இது நிறையவே கிடைக்குது. நான் வந்து மினிமம் ஆவரேஜாக சொல்லிகிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தி ரூல் ஆஃப் 72 அப்படின்வாங்க. இது என்ன ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அமௌண்ட்டை வந்து எப்போ டபுள் ஆகும் அப்படின்னு தான் பார்க்குறது. நம்மளோட அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் அது எப்போ டபுள் ஆகுது, அது வந்து ஒரு ஃபார்முலா மூலியமாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது எப்படின்னா, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து 72ஆல் எத்தனை பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் கிடைக்குது அதை வந்து டிவைட் பண்ணிங்கன்னா அதுலேருந்து ஒரு இயர் கிடைக்குது இல்லையா, அத்தனை இயர் ஆகும் உங்களோட அமௌண்ட் வந்து டபுள் ஆகும். எஸ்ஐபின்னு சொன்னீங்களே, நீங்கள் வந்து எஸ்ஐபியில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டுனா அது வந்து எப்படி மந்த்லி வந்து போட முடியாது. சப்போஸ் எத்தனை ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் வந்து எஸ்ஐபி வந்து பாஸ் பண்ணி வைக்கலாம். இல்லை வந்து என்னால் முடியல, நான் வந்து வேலையை விட்டுட்டேன், எனக்கு வந்து இப்போதைக்கு முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் எப்போ வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணுறீங்களோ அப்போ வந்து நீங்கள் வந்து வேணும்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதனால் வந்து எஸ்ஐபியில் வந்து ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்கும். அதேமாதிரி வந்து நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து நான் எப்போ எடுக்கிறது, இதெல்லாம் லாக் பண்ணுறாங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. சில ஸ்கீம்லாம் வந்து லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வந்து அந்த சைடு போகாமல் நம்ம வந்து ஈக்விட்டி சைடில் போயிட்டு லாக் இல்லாத ஸ்கீமாக வந்து நம்ம வந்து பை பண்ணிக்கணும். நீங்கள் வந்து ₹1000 வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்து நாளைக்கே கூட வந்து ரிடம்ஷன் போட்டுக்கலாம். ஒரு 3 டேஸில் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் இந்த உங்கள் அமௌண்ட்டு அது ப்ளஸ் வந்து ரிட்டர்னும் சேர்ந்து வந்து வந்துடும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா வந்து பேசிக்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இன்னும் வந்து டீட்டெயிலாக சொல்லிகிட்டே போகலாம். அது எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு டாப்பிக் எடுத்து அதோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நான் நல்லா தரேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுருங்க. அப்போ தான் நம்ம வீடியோ வந்து உங்களை வந்து சேரும். உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசை இருக்கா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்குறதுலேருந்து எந்த ஸ்கீமில் பை பண்ணணும், எப்படி பண்ணணும் எல்லாமே வந்து நான் டீட்டெயில் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறேன். அப்புறம் வந்து உங்களுக்கான அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் எல்லாமே நான் பண்ணி கொடுத்துறேன். இதனால் நீங்கள் எதனா சார்ஜஸ் பண்ணுவீங்க அப்படின்னு யோசிக்காதீங்க. நான் எந்த ஒரு சார்ஜஸும் நான் பண்ண போகிறதில்ல. நான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வந்து இன்னும் நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற ஆசையில் தான் நான் இந்த கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னி வந்து எங்கள் கூட சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.